மணி 12 ஆச்சு. 11 மணிக்குள்ள வர சொன்னாரு. ஆட்டோ, அம்பிகாபுரம் வரீங்களா? இல்லைங்க, வராது. ச்சே, எப்படி போறது? டைம் வர ஆயிடுச்சு. ஐயோ, ஏங்க தரித்திரம் பிடிச்சவன், மூஞ்ச பாரு, நிக்காம போறான். லூஸ். ஐயோ, திட்டினது கேட்டுருச்சோ? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். வண்டியில இருங்க. தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் சீக்கிரமா போகணும். வேகமா போங்க. எங்க போகணும்? பக்கத்து ஊர்ல சரவணா ஐயர். ஓ, அவரா? எனக்கு தெரியும். நாட்டியம் கற்றுக் கொடுப்பார்ல. அது சரி, நாட்டியம் கற்றுக்க போறீங்களா? ஆமாங்க, எங்க அம்மாவோட ஆசை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி தெரியாத ஆளுங்க இங்கே யார் இருக்காங்க? இந்த ஊரில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமா, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஆட்டுத்தோல்லாம் வாங்கி டவுனில் வித்துட்டு இருக்கேங்க. ஏதோ பொழப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த அக்கம் பக்கம் கிராமத்தில் தாங்க சுற்றிட்டு இருப்பேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? 11 மணிக்கு வர சொன்னாரு. மணி 12 ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. உங்கள் வீட்டுக்காரோட வந்திருக்கலாம் இல்லைங்க? அவர்லாம் வரமாட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? திரும்பி ஊருக்கு போகணும்னா சாயந்தரம் வரைக்கும் பஸ் இல்ல. அது வரைக்கும் இருக்கீங்களா? சரி, இருக்கேன், போயிட்டு வாங்க. இதோ சீக்கிரமா வந்துடுறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. பாரம்மா, உன் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா உன் கணவனே எனக்கு பார்க்கணும். அவரால் இங்க வர முடியாது ஐயா. பாரம்மா, நீ ரொம்ப தூரத்திலிருந்து வரணும். நடக்கக்கூடாது இருந்த நடந்தால் உங்க வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க இங்கே வந்துடுவாங்க. அதான் உன் கணவனை பார்க்கணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறவரா இருந்தா இவங்க ஏன் தனியாக வர போகிறாங்க? நீ யாரப்பா? மன்னிச்சுக்கோங்க குருஜி, என் பேர் சலீம். ஊராக சுற்றி ஆட்டுத்தோல் விற்றுட்ருக்கேன். இவங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பற்றி தெரியாது குருஜி. அவங்க பேசுகிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். சரியம்மா, நாளைக்கு வா. ஆமாம், உங்கள் ஊர்லேருந்து 6 மணிக்கு மேலே வர்றதுக்கு பஸ் இல்லையேங்க? ஆமாங்க, காலையில எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நீங்க வரீங்களா? வரேங்க. அப்புறம் உங்க வேலை? அது எப்பவுமே இருக்கிறதாங்க. உங்களை ஊரில் இறக்கி விட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்.